अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अतुलक्षरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीनामिसमिञ्जयः 52வது ஸ்லோகம். திவ்யமான நாமாக்கள் எந்த நாமஸ்மரணமோ அல்லது அந்த நாமாவுடைய அர்த்தமோ மனுஷியாளுக்கு சகல துன்பங்களையும் நீக்கி சேமத்தை கொடுக்குமோ, மனசாந்தியை கொடுக்குமோ, அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமாக்கள். உலகத்துல மனுஷியாளுக்கு துணை யாரு அப்படின்னு யோஜனை பண்ணோம்னா, துணைன்னா யாரு? எப்பொழுதும் நம்ம பக்கத்துலயே இருந்து நம்மளோட பேசிட்டு இருக்கிறவா. பேச முடியுமோ ரொம்ப பேரால? அவாவாளுக்கு அவாவா காரியம் இருக்கு. ஆனா நம்மளோடய இருந்து எப்ப பார்த்தாலும் நம்ம பேசும் பொழுதெல்லாம் நமக்கு சமாதானம் கொடுத்தது, நான் இருக்கேன்னு நம்மளை காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பகவான் தான். மற்ற பதார்த்தங்கள் ஆசைக்காரி, குழந்தைகள், அம்மா அப்பா அக்கா தங்கி அவளுக்கு அவாவா காரியங்கள் இருக்கு. அதுக்காக அவ கெட்டவான்னு சொல்லல. ஆனா எப்பொழுதும் நம்மளுடைய எப்ப கூப்பிட்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு நான் இருக்கேன்னு உதவக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பகவான் தான். நீங்க நினைச்ச சந்தர்ப்பத்துல உங்க இதயத்துல அந்த சாட்சி கொடுத்து உங்களோடய உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம் வரும். ஆனா அந்த ஸ்வரூபத்தை நாம் அடையிறதுங்கிறதுக்கு வழி தெரியணும். அது இல்லாம தான் லோகத்துல ஜனங்கள்னா ஏகாகிகளாக லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப உங்களுக்கு நீங்க லோன்லியா இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. எப்பொழுதுமே உங்க பக்கத்திலேயே பகவான் இருந்துருக்கார், உங்க இதயத்திலேயே இருந்துருக்கார், உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார். ஆனா அவரை நாம கவனிக்கணும். அந்த சகாயம் பண்ணக்கூடியதான வியக்திகள்ல யாருன்னு பகவான் அதுல அவருக்கு சமமானவா வேற யாரும் கிடையாது. எல்லோரும் கொஞ்ச நாள்தான் நம்மளோட சௌக்கியமா இருப்பேன். கல்யாணம் பண்ண புதுசுதான் ஆசைக்காரி, சின்ன வயசுல இருக்க குழந்தைகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் யோஜனை பண்ணும். அம்மா அம்மான்னு அம்மா பின்னாலே சுத்திட்டு இருக்கோம். குழந்தை 5-6 வயசு வரைக்கும் அதனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளோட விளையாட போயிடும். ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. இப்படி எல்லோரும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருவையானால் அவளோட இருப்பாளே தவிர நம்ம மாதிரி எப்பொழுதும் நம்மளோடய இருக்கிறவர் யாரு அப்படின்னா பகவான் ஒருவர் தான். அந்த பகவானை நாம் எப்பொழுதும் மனசுல தியானம் பண்ணிட்டு நாம் நினைச்ச சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தெரியல போல பண்ணிக்க வேண்டியது. இது போல பண்ணிட்டவா பிரகலாதாதிகள் தான். எப்பொழுது பேசினாலும் எப்பொழுது பார்த்தாலும் அவளுக்கு கூட இருப்பாராம். அதுபோல சகல பிராணிகளுக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர் பகவான் அதுலா அப்படின்னு. அவரோட சமமாக ஒப்பிட முடியாது யாரையும். துலான்னா திராசு என்ன பண்றது? ஒரு தட்டுல ஒரு பொருளை போட்டு இன்னொரு தட்டுல அதுக்கு சமமாக இன்னொன்னு இருக்கு அப்படின்னு பாக்குறது அல்லவா திராசு. அதே போல பகவானுக்கு சமமாக வேற யாராவது இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எதுல? உங்களுக்கு உதவுதல, உங்களுக்கு எப்பொழுதும் மனசாந்தி கொடுக்கறதுல, உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கறதுல, அந்த தர்மத்துல யார பார்த்தீங்கன்னா பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. அதனாலதான் அவருக்கு பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யதஹ நதஸ்ய பிரதிமா அஸ்தி. அவருக்கு சமமானவர் வேற யாரும் கிடையாது. யஸ்ய நாம மஹத்யதஹ, அவருடைய பேர் என்ன தெரியும்? மிக புகழ் பெற்றவர்.
எல்லோரோடையும் இப்ப நீங்க ஆகாசத்துல சந்திரனை பாக்குறேன், பௌர்ணமி சந்திரனை. ஒவ்வொருவருக்கும் சந்திரனோட சம்பந்தம் உண்டு. சந்திரன் சில பேருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுப்பேன், சில பேருக்கு துன்பத்தை கொடுப்பேன்னு இல்லை, எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற. எல்லோரும் பூர்ணமாக சந்திரனை பார்க்கலாம். நீங்க தான் பார்த்துட்டு இருக்க, எனக்கு இடம் இல்லையேன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் சந்திரனை பார்க்கலாம். அதே போல பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்க. எல்லோருக்கும் அவளுக்கு தகுந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். ஆகையால் அவருக்கு அதுலா துலா உபமானம் அஸ்ய நவித்தியதே. அது உபமானம் இல்லை, அதனால அவருக்கு அதுலான்னு. அதே போலயே அவருக்கு சமானமானவாளே கிடையாது. அவளை விட வசதியா இருக்காரு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அவருக்கு ஈடு அவர் தான். சில பதார்த்தங்களுக்கு உபமானம் சொல்ல முடியாது. என்னதா எல்லாத்த விட அப்பாற்பட்ட. சமுத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சமுத்திரம் குட்டையாட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நதியாட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்துக்கு என்ன உபமானம்? சமுத்திரம் தான் சொல்லணும். சாகரம் சாகரோபமா, ககனம் ககனாகாரம். ஆகாசம் எப்படி இருக்குன்னு, ஆகாசம் ஆகாசம் தான். ஆகாசம் சின்ன இடவெளி மாதிரி இருக்குன்னு சொல்வேடா, இல்ல ஆகாசத்துக்கு உபமானமா வேற எது சொல்ல முடியும்? முடியாது. ஆகாசம் எப்படி இருக்குன்னா ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருக்கு. சாகர சாகரோபமா. அதே போலயே ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் ராமனுக்கும் ராவனுக்கும் நடந்த யுத்தம். அது எப்படி அதுக்கு உண்மையான வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவ ரெண்டு பேரும் இருந்தா அவ இருந்தாதான் முடியும். அனுமார் கடைசியில ராமனை வந்து கேட்டாரா, என்ன இன்னொரு இடத்துக்கு யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டு நான் அந்த யுத்தத்துல இருந்துவிட்டேன். ஊர்ல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் ஆஹா என்ன வசதி என்ன வசதின்னு சொல்ற. இதை கேட்டாதான் நமக்கு ஆஹா இதை பார்க்கலையேன்னு மனசு கவலையா இருக்கிறாமா. நீங்க ராவணனோட யுத்தம் பண்ணதை நான் பார்க்கணுமே. இது முதலையே சொல்ல வேண்டாமா? ராவணனை கொன்னு அழுது இப்ப மறுபடியும் கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்த வீடியோக்காரன் என்ன பண்றான் தெரியுமா? பெண்ணுக்கு தாலி கட்டினது இன்னொரு தரம் கட்டிச்சுதான் இருக்கிறான். ஏன்னா அவன் போட்டோ எடுக்கணும். நல்லா நான் அந்த கைகீட்டு திரும்பி கட்டுன்னு சொல்லாம இருந்தானே, விவகாரம் முழுக்க நிலைமை. அது மாதிரி மறுபடியும் ரீப்ளே பண்ண முடியுமா? முடியாது. என்ன ராவணன் தான் பிராணம் விட்டாச்ச. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தாரான் ராமன். கவலைப்படாதுப்பா, உனக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். எப்படின்னு, அடுத்த பிறவியில வா, நீயும் பிறந்துன்று. அடுத்த பிறவியில நான் கிருஷ்ணாவதாரமா கிருஷ்ணனா அவதாரம் எடுக்க போறேன். அப்பொழுது என்னுடைய அம்சமாக அர்ஜுனன் மேல பிறக்க போறேன். இந்த அம்சமாக அர்ஜுனன் பிறந்த சந்தர்ப்பத்துல அர்ஜுனனுக்கும் மற்றவர்களுக்கும் கௌரவாளுக்கும் இந்த நடக்க போறது. அப்பொழுது நீ தேர் தட்டுக்கு மேல துவஜத்துல உட்கார்ந்துட்டு அந்த கொடியில உட்கார்ந்துட்டு நீ பார்த்து கொண்டுரு. அது நான் யுத்தம் பண்ணின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமோ? சிலருக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். அதே போல பகவானுக்கு திருஷ்டாந்தம் வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் பகவானுக்கு என்ன பேரு? அதுலா. சரி, அதுக்கு சரபா, சரபன்னு பேரு பகவான். சில பொருளை பார்த்தாலே நல்லதுன்னு சொல்றான். கருடனை பார்த்தா நல்லது. நம்ம எந்த காரியம் நினைச்சுட்டு ஆகாசத்துல வந்து கருட தரிசனம் ஏற்பட்டா அது சுபம் நடக்கும். சாதாரணமாவே கருட தரிசனம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி கரபன்னு ஒரு பிராணி, அது இப்ப இல்ல, போயிடுது. அது எப்படின்னு, அது பட்சியா கணக்கெடுறதுலாம் இல்ல பிராணியா கணக்கெடுக்கிறதுலாம் தெரியல. அந்த சரபமூர்த்தி சாதாரணமா நாம எல்லாம் சிம்மன் தான் கொடூரமான பிராணின்னு சொல்றோம். சிம்மம் ஒரு பிராணியை கொல்லணும்னு ஆரம்பிச்சா கொண்டுவிடும். அதுக்கு தங்க தடங்கள் ஒன்றும் கிடையாது. அப்படி சாதாரணமா கொல்லாதது அது பட்சிச்சாதான் வந்து கொல்லும். ஆனா அந்த கொல்ற சந்தர்ப்பத்துல எவ்வளவு பலவத்தரமான பிராணியா இருந்தாலும் கொண்டுவிடும். யானையை முதல் கொண்டு சிம்மத்தின அடியில பிராணனை விட்டுரும். அப்படி இன்ஃபேக்ட் யானைக்கு சொப்பனத்துல சிம்மம் வந்தாலும் பிராணனை விட்டுருமா. அவ்வளவு பயம் சிம்மத்தை கண்டா. அதனால அந்த சிம்மம்ங்கிறது ஒரு விசேஷமான ஒரு பிராணி, பயங்கரமான ஒரு பிராணி. அந்த சிம்மத்தையே கொல்ல முடியுதான பிராணி ஒண்ணு இருக்கான். அதான் சரப சுவாமின்னு சொல்றாரு. அந்த சரபருக்கு 8 காலு, அதுக்கு ரெக்க வேற உண்டு.
அது பட்டியல சேர்க்கிறதா இல்ல பிராணிகள்ல சேர்க்கிறதா டவுட். பறக்கவும் பறக்கும், அதே சமயத்துல எல்லாவற்றையும் கொள்ளும். அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு மிருக விசேஷம் அந்த சரபன்னு சொல்றது. ஆனா அந்த சரபன் இடத்துல விஷ்ணு சக்தி இருக்கான். அந்த பிராணி அதை பார்த்தாலே ரொம்ப நல்லது, எல்லாரையும் கொல்லாதது, இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் பிராணி. அதனால அது மாதிரி ஒரு சுரூபமாக பகவான் இருக்கிறதுனால சரபா அப்படின்னு பேரு. சரபான்னு என்ன, இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீராணி தீரியவானஸ்வா தேஷு பிரத்யேகாத்மதையா பாதி சரபா. நம்ம எல்லா சரீரத்திலையும் உள்ளூர நான் ஒருவர் காணப்படுகிறார் அல்லவா, எல்லோருக்கும் நான் அறியப்படுகிறதா அல்லவா, அந்த உருவமா பரமாத்மாவுக்கு சரவன்னு பேரு. சரம்னா சரீரம்னு அர்த்தம். இந்த சரீரத்துக்கு ஏன் பேரு தீரியதே இது சரீரம். நாளோட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அதுக்காக தான் இது சரீரம்னு பேரு. இந்த சரீரத்துக்குள்ள எப்பொழுதுமே நான் தோணிக்கொண்டிருக்கார் பார்த்தீங்களா, ஆயம்தான் அவருக்கு சரஹா அப்படின்னு பேரு. அதனால சரஹா சரீராணி, இது நம்ம சரீரம் மட்டும் இல்ல, எல்லா பிராணிகளுடைய சரீரம், பொது சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சு பாம்பு நாய் அத்தனை சரீரத்திலையும் அந்தந்த சரீரம் வளருவதற்கோ அந்தந்த சரீரம் தோணுகின்றதான ஒரு ஸ்வரூபம் பரமாத்மா. நாம என்னவா நினைக்கிறோம், நம்ம இதயத்தில் தான் பரமாத்மா இருக்காருங்க. ஈஸ்வர சர்வபூதானாம், சர்வபூதானம் எல்லா பிராணிகளும் இருந்துருங்க. அந்த பிராணிகள்ல அவரை பார்க்கல, அவளுக்கு தெரியாது. பிராணிகளுக்கு உள்ள இருக்கிறது பரமாத்மான்னு தெரியாது, தெரிஞ்சும் நம்ம பார்க்கல. எத்தனை மனுஷர்கள் பார்க்கிறா பாருங்க, உள்ள இருக்கிற பரமாத்மாவை நினைக்கிறாளா, நினைக்கல. ஆனால் அங்க இருக்கிற பரமாத்மாக்கு என்ன பேரு, சரபா அப்படின்னு பேரு. சரபான்னு ஒரு பிராணி, அந்த பிராணியாவது விஷ்ணு சைத்தன்யமாக இருக்கு, அதனால சரபான்னு பேரு. அதோட இல்லாமல் சரம்னா அம்புன்னு அர்த்தம். இந்த அம்பானது முன்னால போடப்படுமையானால் எந்த ஒரு பொருளை கண்டு அதுல எய்ம் பண்ணி போட்டோமோ அதை வேதனம் பண்ணிட்டு வரும். அதான் அந்த அம்புக்கும் ஒரு விசேஷம். வில்லு இங்கதான் உங்க கையிலேயே இருக்கு, வில்லு போயிடாது. வில்லு உங்க கையிலேயே இருக்கும், அம்பு மட்டும் வில்லுல இருந்து கிளம்பி போறது. எந்த பொருளை போட்டாலோ அந்த பொருளை போய் குழந்தைன்னு வருது. இது சாதாரணமாக தரம்னு பேசு. இந்த அம்புக்கு தரம்னு பேசு. சூரியனுக்கு நிறைய தரங்கள் இருக்கு. தரங்கள்னா கிரணங்கள், அந்த கிரணங்கள் ஒளிக்கின்றது. அதே போல பரமாத்மாவுக்கு நிறைய கிரணங்கள் இருக்கு. இந்த கிரணங்கள் என்ன பண்றது, நிஜமா இந்த கிரணங்கள் தான் ஒளிக்கின்றது. இந்த ஒளி தான் சூரியன் இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ஒளியை தான் வாங்கிட்டு சூரியன் தானா பிரகாசிக்கிறார். வெயில்ல கண்ணாடியை வச்சோமையானால் கண்ணாடி கிரணங்கள்லாம் எப்படி ரூமுக்குள்ள போய் அந்த ரூம்ல தவத்துல அது சூரியன் மாதிரி நன்றாக ஒளியை கொடுக்கிறதோ, அதே விதமாக பகவானுடைய ஒளியானது சூரியன் இடத்துல பட்டு அந்த சூரியனும் ஒழிக்கிற, சூரியனுடைய கிரகங்களும் ஒழிக்கிறது. ஸோ நிஜமான பிரகாசம் எங்க இருக்கு, பகவானுடைய பிரகாசம் தான் நிஜமான பிரகாசம். அதான் சூரிய நிலத்துல சந்திர நிலத்துல நெருப்பு நிலத்துல எங்க இருக்கு. நதே சூரியோ நகோ நபாவகா யத்யத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. அதோட மட்டுமில்ல, சூரியனிடத்துல இருக்கிற ஒளியோ சந்திரனிடத்துல எல்லாம் எவ்வொழியும் தான் பகவான் சொல்லிட்டே இருக்க. ஆகையால் யதாதித்ய கஜம் தேஜ ஜெகத்பாதயதே அகிலம். எந்த சூரியனுடைய ஒளியானது உலகத்தை முழுக்க பிரகாசிக்கிறதோ, சந்திரமசி சந்திர இடத்துல இருக்கிறதோ அல்லது மற்ற இடங்கள்ல இருக்கிறதோ எல்லாம் என்னுடைய ஒளின்னு சொல்றாரு அல்லவா. அதே மாதிரி அந்த பரமாத்மாவுடைய ஒளி தான் சூரியனுக்கு இருக்கு. ஆகையால் அந்த பரமாத்மாக்கு என்ன பேரு, சரபான்னு பேரு. சரி, அதுல சரபோ தீமா. அடுத்த நாம பகவான்கிற பேரு தீமா, பயங்கரமானவர். நன்னா இருக்காரு. ஒரு வியக்தியை நம்ம பூஜை பண்ணும் பொழுது அவர் ரொம்ப பயங்கரமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை. ஏன்னா இந்த பயமானது துஷ்டால கொன்றதுக்காக இருக்கு. ருத்ர நம்ம உக்ராயஜ பீமாயஜ, அவரை நம்ம உக்ராயஜாங்கிற பீமாயஜாங்கிற யாருக்கு என்ன,
அதெல்லாம் சத்ருக்களை கொல்வதற்காக அவர் அப்படிப்பட்டதான உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்கார். அதே நமக்கு வரும்போது யா தேசனும் எது சந்தவமான ஒரு கரு எது இருக்கோ அதை என்னிடம் இருக்கட்டும், சௌக்கியமான ஒரு சரீரம் இருக்கோ அதை என்னிடத்துல காமிப்பா, உக்கிரமானதெல்லாம் சத்ருக்களை கொல்றதுக்காக பாருங்க அப்படின்னு சொல்றது. அதே போலயே நம்ம சாதாரணமாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவதைகள் கையில ஏன் கத்தி கபடால வச்சிருக்கு, நம்ம கத்தி கையில வச்சுக்கிறோமா? ஏதோ காய்கறி இருக்கிறப்ப நமக்கு சுத்தி போயிடுது. மற்றது வகையில கத்தி சக்கரம் இது ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோமா? இல்லையே. எந்த வருவார பார்த்தாலும் அவர் கோடாலி வச்சுட்டு இருக்காரு. இது நல்லா இல்லையே. இப்படி எல்லாம் இந்த ஆயுதங்கள்ல எதற்காக அப்படின்னு பார்த்தா அது ஒரு சௌமியம், ஒரு சிம்பல். அது என்ன வழிபட்டா நீங்க இதெல்லாம் ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கா. சாதாரணமா மகாவிஷ்ணு கையில சக்கரம் இருக்கு. இந்த சக்கரமானது என்ன சொல்றது? கால சக்கரத்தை சொல்றது. நீங்க ஏமாந்து போகாதீங்க. நீங்க எதை இழந்தாலும் மறுபடியும் அடைஞ்சு விடலாம், காலத்தை விட்டுன்னா மறுபடியும் அடைய முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணேன்னா அந்த டைம் அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 1000 ஜபிக்கலாங்கிறத இன்னைக்கு நிறைவேறணும்னா விட்டுன்னா போச்சு. நாளைக்கு சேர்த்து பண்ணலாம், நாளைக்கு 2000 பண்ணிருக்கலாம். இன்னைக்கு பண்ண வேண்டியது போச்சு தானே. இந்த மனுஷனுடைய பிறவியானது ரொம்ப அரிதான பிறவி. இந்த பிறவியில சமயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பப்ப சமயம் கிடைக்குமோ அப்பப்ப உபயோகப்படுத்திக் கொள்ளணும். நீங்க பிறந்தப்பவே சொல்ல வேண்டாமா சார், நீங்க 40 வயசு ஆயிடுது 30 வயசு ஆயிடுது எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு, அது கவலை இல்லை. பகவான் சொல்ற எப்ப அறிஞ்சாலும் என்ன அடையலாம். 30 வயசு ஆயிடுது 40 வயசு ஆயிடுது கவலைப்பட வேண்டாம், இப்பவே ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். இப்படி பகவத் நாமாவை சொல்லிக்கொண்டு அவருடைய மந்திரத்தை பாடிக்கொண்டு இருந்தோமையான நிச்சயமாக ஒரு மனிதனானவன் முன்னுக்கு வரலாம். இந்த சம்பவத்தை சூச்சனை பண்றதுக்காகத்தான் அவர் கையில சக்கராயுதம் வச்சுருக்காரு. அவர் கையில கதை வச்சுட்டு இருக்காரு. பாத்தீங்களா? எதுக்கு? இந்த கதையாவது சோம்பேறித்தனத்தை போக்குறது. மனுஷால் எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் இருக்கு. அது இருக்கா இல்லையான்னு நம்ம தான் பாத்துக்கணும். லெட்டர் வந்து அதுக்கு ரிப்ளை போடுறதுன்னு 4-5 நாள் ஆகும். நான் நினைச்சேன் சார் போடுறேங்கிறோம். அவரை ரொம்ப அர்த்தத்தை எழுதியிருக்காரு. எதுடா ஆட்டோ அப்படி அதுல டெலிபோன் வந்த பிறகு இப்ப லெட்டர் போடுறதே இல்லை, எழுதுறதே இல்லை யாரும். அப்ப என்னாச்சு? இந்த தேர்தல் நமக்கு இருக்கோ இல்லையோ, எது முக்கியமா இருக்கோ அதை பண்ணாம இருக்கோமோ இல்லையோ, இந்த தேர்தல் போகணுங்கிறதுக்காக தான் கையில கதை வச்சிருக்காராம். எதற்காக? அந்த தேர்தல் நான் அடிச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக. உங்க இதயமாவது நன்றாக மலரணும், பக்தி வளரணும். அந்த பக்தி வளரணுங்கிறதுக்காக கையில தாமரையை வச்சுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல மனுஷனுக்கு வேண்டியது அறிவப்பா. அந்த அறிவு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அந்த அறிவால்தான் என்ன அடைய முடியும். அறிவானது பக்தியோடு சேருமை. ஏனால் இப்பிறகு என்னுடைய பாதங்களை அடையலாம் என்பதற்காகத்தான் சங்கத்தை கையில வச்சுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கு. அம்பாள் கையில அம்பாளை கையில பாகம் இருக்கா போல நீங்க நினைச்சடையானால் உங்க மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் போயிடும். கோபத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா சமயத்துல வர்றது பாருங்க, பிளட் பிரஷரோட சேர்ந்து கோபம் வருது. எதிரால அப்படியே கடிச்சு சாப்பிடலாங்கிற அளவுக்கு கோபம் வருது உங்களுக்கு. சுவாமி அவ்வளவு கோபம் போகணும்னா என்ன பண்ணணும்னு அம்பாள் கையில அங்குசம் இருக்கிறதா தியானம் பண்ணுதான். இந்த அங்குசமா இருக்கப்படி தியானம் பண்ணிடையானா என்ன உங்களுடைய கோபமானது குறையும், நாளடவுல குறைஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொரு ஸ்வரூபமும் ஒவ்வொரு ஆயுதமும் எல்லாவற்றுக்கும் சொல்லியிருக்க. இந்த ஆயுதங்கள்லாம் இருந்தது ஒரு தீனமான பயங்கரமான ஒரு ரூபத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னு, அது உங்களுக்கு பயமூட்டணும்னு இல்லை, உங்களுடைய பயத்தை போக்கணுங்கிறதுக்காக. நான் கவனிச்சுக்கிற எல்லாவற்றையும் உனக்கு வாழ்க்கையில எந்தெந்த இடையூறு வருமோ அத்தனை இடையூறையும் நீக்கி நான் சேவத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்றதுக்காகத்தான் இந்த ஆயுதங்கள்லாம் பகவானத்துல இருக்கு. இதான் ஆயுதங்களுடைய தாற்பயம். ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் தனித்தனி மந்திரம் உண்டு. சக்கரம்னு சுதர்சன மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதே போலயே பத்மம்னா பத்ம மந்திரம் இருக்கு. சங்கத்துக்கு ஞான பிரதானமான மந்திரம் இருக்கு. அதே போல பாத்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அங்குசத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு.
தனித்தனியா மந்திர வடிவமாகவும் அந்த தெய்வங்கள் இருக்குன்னு சந்தோஷாஸ்திரங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அதே போல அந்த தீபமான ஒரு ஸ்வரூபம் என்ன காட்டுறது, நமக்கு நம்மளால ஜெயிக்க முடியாதனால எல்லா விதமான பிரதிபந்தங்களையும் இடையூறுகளையும் நீக்கி உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காகத்தான் பகவான் இத்தனை ஆயுதங்களை வச்சிருக்க. இல்லைன்னா எப்பொழுதும் கையிலேயே ஆயுதம் வச்சிருந்தா எவ்வளவு கஷ்டம் பார்த்தா உமக்கா தனி சகிச்சுட்டு இருக்க. பவதே பீடா உதேதி சூரிய பீடா மிருத்யுர்தாவதி பஞ்சமா உபரிகள் எல்லாம் சொல்றது இவர்களிடம் நடுங்கிதான் சூரியன் கரெக்டா உதிக்கிறார் சார். காலமே 6 மணிக்கு சூரியோதயம், ஒரு செகண்ட் முன்னாடியும் பின்னாடியும் போகாத கரெக்டா சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறார். இவ்வளவு விசேஷமாக சக்தி உள்ளதான சூரியன் சரியா உதிக்கிறார்னா அவருக்கு பின்னால அவரையும் கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு தத்துவம் எனக்கு தெரியணும். அதே போல சந்திரன், அதே போல காத்து. ஒரு இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன் நினைச்சாருனா காரணம் நமக்கு அதே இல்லைன்னு மாஸ்க் டெஸ்ட் தான் எல்லாருக்கும் ஆகிடும். அதனால என்ன, காத்து எப்பொழுதும் அசைஞ்சுட்டே இருக்காரு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். மிருத்யு பகவான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க. அந்த பகவானுடைய ஒரு பயத்துக்காக பயாதபதி பயாத்தபதி சூர்யா அப்படின்னு சுத்திகள்லாம் சொல்றது. ஆகையால் பகவான் பீமஸ்வரூபமாக இருக்கார். அதனால அதுலோ பீமா விவேகி அஸ்மாத் சர்வம் இது பீமா. இவர் நடக்கிறது உலகம் முழுக்க நடுங்கிறது சார், பயப்படுறது சார். இது இருக்கணும். எப்படி இருக்கணும்னு அவர் அதட்டப்படாது, அவர் பிராணிகளை ஒன்றும் இஷ்டப்படப்பட்டாரு. ஆனா அவரை கண்டா பயம் இருக்கணும். ஆத்துல அம்மாவை கண்டா குழந்தைங்க பயம் பண்ணுவோம், நிச்சயம் கிடையாது. எந்த அம்மாவை கண்டாலோ அந்த குழந்தைகளை நம்ம பண்ணாதேதான் பண்ணும். என்னடா அந்த அம்மா நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு இல்லை. அப்பா வந்துட்டாருன்னா அப்படி ஒரு மூலையை உட்காரு கொஞ்ச நேரம், அப்பா செல்லம் கொடுக்குற வரையும். அது வரைக்கும் என்ன இவரும் அடிக்க போறாரா இல்ல எக்ஸ்போர்ட்ல போறாரா இருந்தாலும் அது ஒரு பயம். அதே போல பாருங்க, கிளாஸ்ல டீச்சர் தான் எங்க வீட்டு சொல்லிட்டு இப்படி அப்படிங்கிறது அந்த குழந்தை. என்னப்பா அப்படி இருக்கு என்ன, அந்த வித்த கண்டா பயம். என்ன ராட்சசியா காளி மாதாவா, ஏன் அதை கண்டா வழிபடுறார் அந்த அந்த பொசிஷன்ல இருக்கிறவா. ஏன்னா வீட்டை தான் பண்டுவாளோட சின்ன பொண்ணு ஒரு பயம். அதே மாதிரி அந்த பயமானது அவ நிஜமாவே என்ஜாய் பண்ணப்படாது. ஆனா என்னென்ன அவரை கண்டா ஒரு பயம் இருக்கணும். அதனால எல்லா காரியமும் இருக்கும். பயமானது பின்னால வினயமாக மாறும். பயம் இருந்தாதான் டிசிப்ளின் வரும். குழந்தைகள்லாம் ஏன் ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அந்த கிரமசிக்கணம் வேண்டாமா வாழ்க்கையில, அந்த கிரமசிக்கணைக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கறதுனாலதான் ஒரு பயங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஆனா அந்த பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்ணி கொடுக்கூடாது. இவெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன பண்ற, நீ தப்பு பண்ண உமாச்சு கண்ணை குத்தி விடுறாங்கிற இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பகவானிடத்திலே வேற விதமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ற, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அந்த பயமானது எப்படி இருக்கணும், மாத்வசமான அதிகரணமாக இருக்கணும், சுலபமாகவும் இருக்கணும், ஜனங்களுக்கு பயமும் இருக்கணும். ராமனை நெருங்க எல்லோரும் பயப்படுவாளாம். ஆனா ராமன் யார் பாட்டி வரும்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரா, இனிமையா பேசுவார். ஆனா நடுங்கிறது கிட்ட வர்றதுக்கு பயம் எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்தவர். மரியாதைங்கிறத நீங்க கொடுக்கணும் சொல்லி மரியாதை வரட்டுக்கு வராது. நாம் அந்த அளவுக்கு உயரணும். அவருக்கு அத்தனையும் தெரியும், எல்லாமும் சொல்வார், பரவ காரணியோடு இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அதனால அவளுக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம்ங்கிறது கௌரவத்தோடு சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த பயம் பகவான் இருக்கு. அயம் பீமா பீமாதயோ அபாதானே இது பாணினி ஸ்மிருதே. இப்படி பாணினி சொன்னதால் இப்படி இருந்தாச்சு. வேதங்கள்ல நம்ம உக்ராய பீமாய அப்படின்னு சொல்றது. அதே போலயே முன்ன பீமோபஸ்துமுக்ரம் மிருகோன பீமக்கு தரோகே ரேட்டா இப்படி எல்லாம் வேதங்கள் சொல்றதல்லவா. இவைகள்லாம் குஜரா கிரிட்டா அப்படின்னு அந்த வேதங்கள்லாம் ரொம்ப பயங்கரமானவர்னு சொல்றது. பயம்னு சொன்னா என்னன்னா எல்லா காரியமும் ஆகும் அவரால் அப்படின்னு சொல்றதுக்கா. விஷ்ணுதாசன் நீங்க அதுலஹா சரபா பீமஹா சமயஜ்ஞா அவேதஹரே இப்படின்னு தனித்தனியே பிரித்து படிக்கிறேன். ஆனா எழுதிக்கிறதுல அதுல சரபோ பீமஹா சமயஜ்ஞோ அவேதஹரே அதுல சரபோ அபீமஹா
ஏகம் பதார்த்தாது பீமஹான்னு பிரிக்கலாம், அபீமஹான்னு படிக்கலாம். அதே போல இன்னொரு நாமாவும் பின்னால வரப்போறது. அப்ப பீமஹான்னு சொல்லலாம், அபீமஹான்னு சொல்லலாம். அவர் அபீமன். என்ன சரபகாரனாவே பயங்கரமான ஒரு யஜ்ஞன்னு சொல்லிவிட்டோம். மறுபடியும் பீமஹான்னு என்ன அர்த்தம்? அபீமனா இருக்கார். யாருக்கும் பயத்தை கொடுக்கிறவரா இல்ல, பரம சாந்த ஸ்வரூபியா இருக்கார். யாருக்கு சாமி? சன்மார்க்கவர்த்தினாம் அபீமஹா. நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு எப்பொழுதும் பயம் இல்லாமல் அவளை காப்பாற்றி கொண்டிருப்பார். அதனால் பகவானுக்கு அபீமஹா என்பதால பெயரும் உண்டு. பீமஹான்னு ஒரு பேரு, அபீமஹான்னு ஒரு பேரு. இப்படி சமய சரபோ பீமா அப்படி இருந்துச்சு பார்த்தாச்சு. அடுத்தது சமயஜ்ஞா. சமயஜ்ஞா சமயம் அறிந்தவர். இது ரொம்ப வாழ்க்கைக்கு வேண்டியது. இங்கிருந்தும் தெரியாம சமயம் தெரியாம சில பேர் பண்ணுவான். ஏதோ ஒரு வார்த்தை பேசுவான். எந்த சமயத்துல பேசணுமோ அந்த சமயத்துல இல்லாம வேற சமயத்துல பேசுவான். அது வர வழக்க எந்த கடையா இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த சமயத்துல எந்த செயலை பண்ணணும்னு தெரிஞ்சவர் வருவார். ஏழவருக்கு என்ன பேரு? சமயஜ்ஞா. சமம்னா என்னது? சமயம் என்னது? அப்படியே சமயம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமயங்கள். எந்த சமயத்துல யாரு பிறக்கணும், எது வரைக்கும் இருக்கணும், எப்ப அவ வாழ்க்கையை முடிக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு ஏதோ என்னமோ நினைக்கிறோம். அந்தந்த சமயத்துல அது உண்டாகணும் வாழ்க்கையில். அது ரொம்ப முக்கியம். பழைய நாள்ல அந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் நம்ம முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால அவன் சௌக்கியமா இருந்தா. நம்ம எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே வரோம். சின்ன குழந்தைகள்ல ஸ்திரீகள்னா சொன்ன ஒரு 14-17 வயசு அதுக்குள்ள கல்யாணம் ஆகிடும். 20 வயசுக்கு குழந்தை பெற்றப்ப அவளுக்கு இன்னொரு குழந்தை வந்து ஒரு 40-42 வயசுல அவ குழந்தைக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு பேரனும் பிறக்கிறது ஒரு 45-50 வயசுல. இப்ப என்னடா ஆச்சுன்னு, இவ பெண்ணு கல்யாணம் பண்றதே 35. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இவாளுக்கு என்ன ஆச்சுன்னு 60 ஆயிடுச்சா. அதுக்கும் அந்த குழந்தைகளை இவாளை பார்த்துட்டு சொல்லி விடுறான். இதை விட வேற நடக்க மாட்டான். முடியுமா? அந்த சந்தர்ப்பத்துல முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். எப்ப 40-45 வயசுல அவளோட கொஞ்சம் விளையாண்டு ஓடிட்டு போகலாம் நீங்க. ஆனா 60 வயசுல சின்ன குழந்தைய பார்த்துட்டோம்னா அந்த குழந்தையும் இவ மண்ணு கொடுக்க முடியாது, இவாளாலையும் பண்ண முடியாது. இப்படி பண்ணிட்டே இருக்கா. இப்ப இது என்ன சமயம் தெரியாம இவ பண்ணதான காரியம். அந்தந்த காலத்துல அதாவது ஆயினும் படிப்பு அதுக்கு ஒரு காலம். 16 வயசு 18 வயசு அதுக்குள்ள படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. வேதா தேவதை 8 வயசுல அஷ்டவர்ஷம் பிராமண உபநயிதா சமத்யா பயிதா. 8 வயசுல பிராமண குழந்தை உபநயனம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் 15 வருஷம் அவனுக்கு படிப்பு. 20 வயசு ஆச்சு. அந்த 20 வயசுல அவன் சாஸ்திரங்கள்லாம் பார்த்து வேதங்கள்லாம் பார்த்து சித்தமாயிட்டான். அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடங்கிட்டான். தர்ம காரியங்கள் பண்ண தொடங்கினான். இப்ப தர்ம காரியங்கள் பண்றதுன்னா உடம்புல ஒரு சக்தி இருக்கிறப்ப தானே பண்ணணும். 50 வயசு இவன் யஜ்யம் பண்றேன்னு ஆரம்பிச்சானே விஷ்ணுக்கிரமதே ஒன்றும் சரியா வராதுன்னு. ஒரு நாள் காலையில 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணினேன். அடுத்த நாள் ஜுரம்னு படுத்துட்டான். எங்க இருந்து பாக்கல. அப்ப என்ன விவகாரம்? எந்தெந்த சமயத்துல எதை பண்ணணுமோ அந்தந்த சமயத்துல அப்ப பண்ணணும். ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு சின்ன வயசுல பண்ணணும். 65 வயசு அவராதான் எடுத்துட்டேன்னா இவர் தான் பண்ணுவார். ஆனா இருக்கிறவர்களுக்குதான் வம்புன்னு அடுத்த நாள் வந்து டாக்டர் கிட்ட இவர் அழைச்சிட்டு போயிட்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு. அந்த சமயத்தை அறிந்து எந்தெந்த சமயத்துல வாழ்க்கையில யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்ததான ஒரு வழியாக அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்க பகவான் நீங்க நம்புங்க. எல்லா விதமான விவகாரங்களும் அந்தந்த சமயத்துக்கு தெரிஞ்சு வரும். சின்ன குழந்தைக்கு பிளேடு வாங்கி கொடுத்தோம்னா அது விளையாடுமா கையின்னு அறுத்துட்டான் அப்ப கொடுக்க கூடாது. அதுக்கு ஸ்கூல்ல போகும்பொழுது மெண்டல் தான் வாங்கிக்கணும் பேஸ்மெண்ட் பண்றதுக்கா. எப்ப பிளேடு கொடுக்கணும்? அது நல்லா பெரியவனாயோ 25-30 வயசு ஆனதுல அப்ப கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்பேன். இப்பவே எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். வாழைப்பழம் வேணும்னு குழந்தை அழுதா அம்மா இது பண்ணுவாங்க. வாழைப்பழத்தை கொடுப்பாளா? இல்லப்பா அதுக்கு கல்கண்டு கொடுக்குறேன், சாக்கரைட்டு கொடுக்குறேன், வாழைப்பழம் இன்னைக்கு நல்லா இல்லை இப்படின்னு சொல்லி மாற்றுமே தவிர. அதே போல பகவானே நீங்க பிரார்த்திக்கிறேன் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே நீங்க பகவான் இடத்துல
பாதத்திலே பிரதமத்தினை காரங்கள் எல்லாமே வேணுங்க. கோதுமை ஆசனை, நிலாசனை, முச்சாசனை எத்தனை வேணும் நீங்க கேட்கிறேன். அதை பகவான் என்ன பண்ற, உங்களுக்கு எப்பொழுது எது வேணுமோ அப்பொழுது அதை கொடுக்குறேன். எந்த சந்தர்ப்பம் வேணுமோ அதை விட அதிகமாக கொடுக்குறேன். ஆனா எதை கொடுத்தா நீங்க அதனால கெட்டு போயிடுவீங்களோ அதுக்கு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பணம் வேணுமோ அதை விட 100 மடங்கு பணம் கொடுத்தா என்ன ஆனா தெரியுமோ, நான் கெட்ட வழிதான் போவேன். பகவான் தியானம் பண்ண மாட்டேன். பகவான் யாராருக்கு எப்பொழுது எது வேணுமோ அதுக்கு தகுந்தா போல அவளுடைய வாழ்க்கையையும் முன்னால முன்னுக்கு வரப்படி பாக்குறாரா. ஆயம் சமயஜ்ஞா, புறாக்களுடைய எது பறக்கணும், எது காப்பாற்றப்படணும், எது அழிக்கப்பட வேண்டும், அதே போல எதை அனுகிரகம் பண்ணணும், எதை திரோதானம் மறைக்க பண்ணணும், அத்தனையும் அவர் அறிந்து பண்ணிட்டு இருக்கார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, சமயவிது. இது ஒண்ணு இல்ல. சட் சமயான் ஜானாதி, சந்தி, விக்கிரகம், தியானம், ஆசனம், துவைகம், ஆசிரியம், இப்படிப்பட்டதான 6 விதமான சமயங்கள் சொல்லப்பட்டது. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட எப்படி ஒன்னா போயிடணும். இந்த பக்கத்துல ஒரு ராஜா சண்டைக்கு வந்தாரு, ஏன்னால் நமக்கு அவளை சக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு போகக்கூடாது. யுத்தத்துக்கு போனா தோத்து போயிடுவாள். என்ன பண்ணணும், இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறோம். இல்ல அவன் ரொம்ப துண்டிட்டு இருக்கான், அங்க பண்ணிட்டு இருக்கான்னா பலத்தை சேர்த்து வச்சுட்டு யுத்தத்துக்கு போகணும். சந்தி, விக்கிரகம், தியானம் எப்படி ஒன்னா போறது, துவைகம் ஒரு இடத்துல இருக்கிறது, துவைகம் இருக்கிறது அவனுக்குள்ள, இப்படி ஆசிரியம், இப்படிப்பட்டதான சமயங்களை எல்லாம் அறிந்து அதுக்கு தகுந்த எல்லா காரியங்களும் பற்றவர் சமயஜ்ஞா. பகவான் பத்தில இவைகள்லாம் நமக்கு தெரியாது. ராஜநீதியில இருக்கக்கூடியதான அத்தனை சமயங்களையும் அத்தனை விதமான நீதிகளையும் அறிந்தவர். ஏன் பகவானுக்கு சமயஜ்ஞான்னு. வாழ்க்கையில வரக்கூடியதான எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது யாருக்கு வேணுமோ அத்தனை சமயங்களும் அறிந்தவர். காலத்தினுடைய போக்கை அறிந்தவர் ஒரு அர்த்தம். 2வது இப்படிப்பட்டதான ராஜநீதியில் இருக்கக்கூடியதான சமயங்களை அறிந்தவர். அதுக்கப்புறம் சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம் சாத்தியம் இசாத்தியவா. எல்லா பிராணிகளுக்கும் எல்லோரையும் சமமா பார்க்க கத்துக்கணும். நம்ம சமமா இல்லை, இந்த சமமா தான் இருக்குங்கிற சமமா இல்லை. யோஜனை பண்ணி பாருங்க. பணக்காரர்களா இருந்தா அவளோட நீங்க பழகிறது வேற, ஏழைகளா இருந்தா அவளோட பழகிறது வேற. அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். அதே போல உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா அவளோட ரொம்ப பழகுது. தெரியாதவாளன்னா எனக்கு ஆயுது சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சது அவ பக்கத்துல உட்காந்து மணிக்கணக்கா ஒரு பேசுறேன். அப்ப எல்லாரையும் சமமா பார்க்கல நம்ம. ஆனா பகவான் எல்லோரையும் சமமா பார்க்கல. எல்லோருடைய இதயத்திலும் அவர் இருக்கார். எல்லோருக்கும் எது வேணும்னாலும் சகாயம் பண்ணி கொண்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் சமமாக பார்க்கிறது. முதல்ல வேதாந்தம் சொல்லும் பொழுது ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் ஜகத்யாம் ஜகத், உலகத்துல என்ன இருக்கோ எல்லாவற்றையும் தெய்வமாக பாரு, எல்லாவற்றையும் ஏற்றத்தாழ்வுகள் அற்றதாக பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது அனுஷ்டானம் பண்றதில்லை. அப்படி பண்றவா சில பேர். அப்படி இருக்கவாதான் பக்தால ரொம்ப உயர்ந்தவர். பிரகலாதன் சொல்ற சமஸ்த மகாராதன மச்சுதஸ்யா. விஷ்ணு புராணத்துல பகவானுக்கு ஆராதனை பண்றது என்னென்ன, சமமாக பார்க்கறதா ஆராதனை. எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறேன்னு பார்த்தா அதுதான் நான் பகவானுக்கு ஆராதனம். அப்படிப்பட்டதான சமயஜ்ஞா. இப்ப எப்படி புரிஞ்ச சமய ஞா, முதல்ல நான் சமயத்தை அறிந்தவர் சமய ஞா. இப்ப என்ன புரிஞ்ச சம யஜ்ஞா, சமமா இருக்கிறது சமயஜ்ஞாங்கிறது எப்படி புரிஞ்ச பீமஹா அபீமஹான்னு இருக்க போல சமய ஞா, சமயத்தை அறிந்தவர் பகவான். இல்ல சம யஜ்ஞா இப்படின்னு சொல்றது. வேதம் சொல்லும் பொழுது பதபாட்டம்னு ஒண்ணு பிடிக்கும். அந்த பதபாட்டம் செய்ததுல அதுக்கு வேஷ்டனம்னு சொல்றது. சமய கேது சமய ஒன்று இல்ல, சமய கேது சம யஜ்ஞா இப்படி பிரிச்சு காட்டும் வேதத்துல. எதற்காக இது தனிபதம், அது தனி வேஷ்டனம்னு பேரு. எதுக்கு அந்த இடிபதம் சேர்த்து சொல்றது, பதத்தை இப்படி பிரித்தேன் என்று சொல்றதுக்கா இது நமக்கு தெரியணும். ஏன்னா அப்படி தெரிஞ்சாத்தானே நமக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தினுடைய அர்த்தம் சமய ஞான்னு இருக்கிறடா, இல்ல சம யஜ்ஞான்னு இருக்கிறடா, அது வரணும். சமாசம் எங்கெங்கே வந்தாலும் அந்த சமாசத்துக்கு வேஷனம் பண்ணி சொல்றதுங்கிறது வேதத்துல ஒரு வழக்கம். ஏன் சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஏன் ஜனம் சொல்ற இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி அதையே
மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன விவகாரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அத ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதோட மட்டும் இல்ல, வேதத்தினுடைய பதங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு பதத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஹரிநாமோச்சாரணம் பண்ண பதம். அது வேதம் எந்த சமயத்துல எந்த மந்திரம் சொன்னாலும் அது காதால கேட்டடையானால் அத்தனை அக்ஷரங்களும் 1000 ஹரிநாமக்கள் சொன்னா எவ்வளவு பதமோ அவ்வளவு பதம். அப்படி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், யாராவது வேதம் சொன்னத நிம்மதியா இருந்து கேட்கணும். அதான் வழக்கம். பழைய நாள்ல விவாகாதிகளுக்குன்னா முகூர்த்தத்துக்கு தான் போவா. முகூர்த்தத்துக்கு போனா அங்கேயே உட்கார்ந்து கேட்பா, சத்தம் பண்ணாம பேசாம கேட்பா. இப்ப நம்ம என்ன பண்றோம், முகூர்த்தத்துக்கு போறதே இல்லை. ஏன்னா அவ முகூர்த்தத்தையே ஆபீஸுக்கு போற சமயத்துல வைக்கிறாங்க. 9 மணிக்கு முகூர்த்தம்னா அவனுக்கு லீவு போட முடியாது, போகவும் முடியாது. அப்படி அதனால ரிசப்ஷனுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஆகாரமும் ரிசப்ஷன் தான் நமக்கு இஷ்டமா இருக்கு, போறதுல இல்ல. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருக்கேன், ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்னென்ன, எங்க போகணும், முகூர்த்தத்துக்கு போகணும், அங்க சொல்லக்கூடியதான வேத மந்திரங்களை கேட்கணும். விவாகங்கிறது ஏதோ நமக்கானது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கு விவாகம் பொழுது அந்தந்த மந்திரங்களை கேட்டா நமக்கு அந்த வைவாகிக்க வந்த ஒன்றா ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் எல்லா விஷயத்துக்கும் போறது. இதையெல்லாம் அறிந்தவர் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறவர் பகவான். ஆயால் பகவான் எந்த பேர் வச்சிருக்கேன், சமயஜ்ஞா. சமயஜ்ஞா சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம். எல்லா பிராணிகளையும் சமமாக பார்ப்பதே யாகம். சாது அஸ்யா, இந்த யாகம் தான் அவருக்கு ரொம்ப பிடித்ததான யாகம். அக்னிஹோத்திரம் பண்றேன், ஜோதிஷ்டவம் பண்றேன், பண்ணுங்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா இதை விட இதை எல்லோரும் பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த யஜ்யம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆராதனமஸ்துதஸ்ய இது பிரகலாத வச்சனா. யார் சொல்லியிருக்கார் சுவாமி, ஸ்ரீமத்பாகவத்துல பிரகலாதம் சொல்லியிருக்கார். ரொம்ப உயர்ந்ததான ஒரு பக்தன் பிரகலாதன். வாழ்க்கையில சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவர் அப்பா அவருக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து அவரை கொல்லணும்னு பார்த்தார். ஆனா பகவான் ஒவ்வொரு பதே யானை விதித்தாலும் பிராணனை போகல, பெரிய பெரிய பாம்பால கடிக்கப்பட்டாலும் பிராணம் போகல, நெருப்புல தள்ளினார், நெருப்பு சுடல. காரணம் என்னன்னு, அந்த நெருப்புக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தியும் எங்க பகவான் தான் அல்லவா. என்னுடைய பக்தனை நீங்க நெருப்புல போட்டா பொதுக்குவா ஒண்ணும் போகலேன்னு. ஏன் அச்சேத்யோ யமதாயோயம் அக்லேத்யோ சோட்சிய ஏவச்சா நித்ய சர்வகதாடோ அதலோயம் சனாதனா அப்படின்னு அவரை ஒண்ணும் எதுவும் பண்ண முடியல. மலையில இருந்து கீழே தள்ளினாலும் சௌக்கியமா இறங்கி வந்திருக்கான். இந்த குழந்தைய கொல்ல முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிதான் நீ பாக்குற பகவான் எங்க இருக்கியா அப்படின்னு கேட்ட. எங்கும் இருக்காரு, இந்த தூண்ல இருக்காரான்னு கேட்ட. எனக்கு காணப்பட்டு இருக்காரு. தூணை அடிச்சார். பகவான் அதுக்குள்ளே இருந்து உத்பூதமாய் நரசிம்மனா அவதாரம் பண்ணி அப்பொழுதே அடுத்த கடம் யுத்தகுமாரம் பண்ணி முடிச்சார். ஆயால் அவதாரங்களுக்குள்ள நரசிம்ம அவதாரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா சீக்கிர பலப்பிரதம், நினைச்ச மாத்திரத்தினாலே எல்லா காரியமும் ஆயிடும். அதனால நரசிம்ம அவதாரத்துக்கு ரொம்ப விசேஷம். கராவலம்பம் அப்படின்னு நரசிம்மருடைய அவதாரம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சமயஜ்ஞா சொல்லியது. அதுக்கப்புறம் அடுத்த நாம ஹரிஹி 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 அப்புறம் இருக்கட்டும். ஒன்னா நாம ஹரிஹி ஹவிஸை ஹரணம் பண்ணுவர். யஜ்ஞத்துல கொடுக்கக்கூடியதான திரவியத்துக்கு ஹவிஸுன்னு பேரு. இதை தெரிஞ்சுக்கணும். சம்பிரதாயத்துல ஆத்துல என்ன பண்ணிருக்கேன்னா சமைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. எப்பெல்லாம் பழைய நாள்ல ஹவிஸு பண்றேன்னு சொல்றேன். இந்த ஹவிஸுன்னு அவளுக்கு அர்த்தம் ஒன்றும் புரியாது, இருந்தாலும் இந்த வழக்கமா வந்துருக்கு. ஹவிஸ பண்றேன் அப்படி. ஹவிஸுன்னு என்ன, சமையல்னு அர்த்தம். அது என்ன சமையலுக்கு ஹவிஸுன்னு பேர் என்ன, நீங்க சமைச்சு அதை யாருக்காக சமைச்சுக்கிறேன், உங்களுக்காக இல்லை. அது யாருக்கு, பகவானுக்காக. பகவானுக்காக சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா நீங்க பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சமைக்கிறது யாருக்கு, பகவானுக்காக. அந்த அன்னம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அன்னம் பிரம்மேதானாது. எல்லோருக்கும் அந்த அன்னமானது பிரம்மம் மாதிரி. ஏன்னா அந்த அன்னத்தினால்தான் நம்ம பிறந்திருக்கோம்.
அன்னம் கிடைக்கலன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அன்னத்தை சாப்பிட்டுத்தானே வளர்ந்து, அன்னம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மனுஷனுக்கு பேசிக் நீடுன்னு சாப்பிடுறதுக்கு அன்னம் வேணும். அந்த அன்னம் கடைசி நாள் வரைக்கும் கிடைக்கணும். கிடைக்கிறது மட்டும் இல்ல, நீங்க கழித்து மென்று சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்ணிட்டு இருக்கணும். அது அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பது பிரம்மவர்த்ததேன மகான் ஸ்ருதி சொல்றது அன்னவான் பவதி. நிறைய அன்னம் இருக்கும், நிறைய இருக்கும், இவரால் சாப்பிட முடியாது. என்ன பிரயோஜனம்? அன்னாதோ பவதி, அன்னத்தை அவரே பிழிந்து அவரே வாயில போட்டு அவரே சாப்பிடுறாரு. அது ஒரு பாக்கியம்னு. கடைசி நாள் வரைக்கும் நம்மளையே சாப்பிடணும். சாப்பிட்டது ஜீரணம் வேற ஆகணும். ஏதோ அஜீர்ணம் சாப்பிட முடியலன்னு சொல்லக்கூடாது. ஜீரணம் ஆச்சு சாப்பிடணும், அப்படி பலசாலியா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்றது வேதங்கள். அப்படி அந்த அன்னங்கள் இருக்க, அதுக்கு என்ன பேரு? பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான அன்னம், அதுக்கு ஹவிசுன்னு. தினந்தோறும் அன்னம் நீங்க பண்ணும்பொழுது எப்படி பழைக்கணும்? பகவானுக்காக அன்னத்தை செய்யவே. இது இன்னாருக்கு இஷ்டம், எங்க அதுல குழந்தைக்கு ரொம்ப இஷ்டம், அதனால இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் வேண்டாம் நான் சொன்னேன். உங்களுக்கு எது இஷ்டமோ பண்ணிக்கோ, குழந்தைகளுக்கு எது இஷ்டமோ பண்ணுங்க. ஆனா எப்ப பண்ணும் பொழுதும் அந்த எண்ணெய் உங்க மனசுல இருக்க பதில அது பகவானுக்காக நினைச்சு பண்ணுங்களேன். பகவானுக்கு காட்டி விட்டு அவர் வந்து சாப்பிட மாட்டார், ஒரு மருந்து கூட எடுத்துட்டு போட்டார். ஆனா விவகாரம் என்ன, அவருக்கு நிவேதனம் பண்ணி பிறகு சாப்பிடலையானால் அன்னத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா அது போயிடும். ஞாபகம், இன்னைக்கு நம்ம அன்னத்தை சாப்பிடுறோம், இந்த அன்னத்துக்கு பின்னால எவ்வளவு ஒரு எஃபர்ட் இருக்குன்னு பார்த்தேன். அந்த உழவனானோ அதுக்காக எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு 10 மாதம் 1 வருஷம் அதுக்காக அந்த பூமியை இது பண்ணி சாகுபடி பண்ணி அந்த சமயம் வரைக்கும் பார்த்து காத்துன்றது, அந்த ஆடு மாடு மேயாம பார்த்து அதை எடுத்து அதை கட் பண்ணி இவ்வளவு உழைப்பு அதுல இருக்கு. அதை யாரோ கொண்டு வந்து அதை உங்க இடத்துக்கு எங்கேயோ வளர்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான அந்த அன்னத்தை இவனுக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சு இருந்து தூக்கி அப்படியே போடுறாரு, வீடு முழுக்க வேஸ்ட் ஆக்கிடுறாரு. அன்னத்தை எப்பொழுதும் அன்னம் தத் விரதம், அன்னத்தை வையாரு தத் விரதம். இது பெரிய விரதம். விரதம்னா விரதம் கெட்டு போச்சுன்னா பாபம் வரும். அன்னத்தை வையப்படாது. அன்னம் பகுவேதா தத் விரதம். அன்னமானதை நிறைய பண்ணணும். எதற்காக? நீங்களும் சாப்பிடணும், யாராவது அதிதி வந்து அவளை கொடுக்கணும். யாராவது வந்தா முதல்ல வாங்க உட்காருவா, நம்ம அதுல இதான் வழக்கம். யாரு வந்தாலும் முதல்ல காலம் கொண்டு வாங்க, என்ன இருக்கிறது சாப்பிட்டு போவேன். உமக்காக பஞ்சபட்சி பிரமாணங்கள்ல ஒன்றும் பண்ண போறது இல்லை, இருக்கிற ரசிச்சாலும் அந்த வயசுக்கு கொஞ்சம் போடுறது. இப்படி ஒரு வழக்கம் நம்ம கிராமத்துல எல்லோருக்கும் இருந்தது. அதனாலதான் இன்னொரு சௌக்கியமா மனசு நிம்மதியா இருந்தது. யாராத்துக்கு போனாலும் அன்னம் கிடைக்கும். இப்படி இந்த அன்னத்தை விசேஷமாக நம்ம சொல்றதுக்கு பதிலா இந்த அன்னத்துக்கு பேரு அவித்து. அந்த அவித்தை தேவதா ரூபமாக தான் உட்கொள்வதனால் பகவானுக்கு ஹரிர் ஹரி, அவித்தை உட்கொள்ளவர். ஆயால் அவருக்கு ஹரிர் ஹரின்னு பேரு. யஜ்ஞேஷு அவிர்பாகம் அரதி இது ஹரிர் ஹரி. யஜ்ஞங்களில் அவிர்பாகத்தை உட்கொள்கிறவர். எல்லா அவிர்வாகமும் அவருக்கு செஞ்சதுதான். இந்திராய ஸ்வாஹா, அக்னேய ஸ்வாஹா, மனுஷ்ய ஸ்வாஹா, சோமாய ஸ்வாஹா. யாருக்காக நீங்க அன்னத்தை போட்டாலோ கடைசியில யஜ்ஞோவை விஷ்ணு, மகாவிஷ்ணு தான் அந்தந்த உருவத்துல இருந்திருக்கார். அத்தனை அவித்தும் அவருக்கு தான் போய் சேர்றது. ஆயல் ஹரிர் ஹரி. அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாஜ பிரபுரேவஜ நதுமாமி ஜானந்தி தத்வே நாதஸ்ய வந்ததே. அகம் ஹி சர்வ யஜ்ஞானம். எல்லா யஜ்யங்களுக்கும் நான் தான் போக்தா. யஜ்யங்களை நீங்க கொடுக்கறதெல்லாம் அனுபவிக்கிறவன் நான் தான். பிரபு தேவதா. நீங்க எந்த எண்ணத்துல கொடுத்தீங்களோ அந்த எண்ணத்துல உங்களுக்கு திருப்பி நான் கொடுக்கறது நான் தான். நீங்க ஏதோ வேணும் சொல்லி ஒரு ஹோமம் பண்ணேன். ஆவஹந்தி ஹோமம் ஆவஹந்தி தல்வான ஒரு வாணாதீரமாத்மனா வாதாம் சிமமதாவத்த அன்னபானே சர்வதா. அன்னமும் பானமும் நமக்கு எப்பவும் கிடைக்கணும். இந்த மாதிரி பதுமாட அது இது எப்பவும் சௌக்கியமா இருக்கணும். ஆவஹந்தி ஹோமம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆவஹந்தி ஹோமம் பண்ணிக்கணும். ஸ்ரீசுத்த ஹோமம் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்க ஆரம்பிக்கிறதா கஷ்டமே தவிர ஆரம்பிச்சதுல 15-20 ஆயிடும். ஆனா அது கூட நம்ம பண்றது அக்னிமுகாவை தேவா தேவதைகளுக்கெல்லாம் அக்னிமுகமா பண்ண ஆரம்பிச்சோம்.
ரொம்ப சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும்னு சொல்றது. அப்படி இந்த ஹோமத்துல அதிர்ஷ்டான தெய்வமா யார் இருக்கார்? எங்க பரமாத்மா தான் மகாவிஷ்ணு இருக்கார். ஆயால் நாம் பிரபு தேவஜா இது பகவத் வச்சன அதவா பூயதே அவி ஏஷா இது ஏஷா இது அவிஷா இது அவிஹி. அவிசுனால் இவர்தான் ஹோமம் பண்ணப்படுகிறார். அவிரூபமாகவே பகவானே இருக்கார். தம் அபத்தன் புருஷம் பதம். ஒரு காலத்துல விராட் புருஷன் இடத்துல புலன்கள் எல்லாம் இந்த பகவானையே ஹோமம் பண்ணிட்டாங்க. ஒரு புருஷன் 8 புருஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அதனால விராட் புருஷன் எனக்கு கொடுக்கிறான யஜ்யத்துல கண்ணகாது மூன்று நாக்கை எனக்கு கொடுக்கிறான புலன்கள் எல்லாம் சாட்சாத் இந்த பகவானே ஹோமமா அவிஷா போட்டுருது அப்படின்னு சொல்றது. எதற்காக இப்படி சொல்றது? அபிரூபமாக அவர்தான் இருக்கார், அவிஷாக அவர்தான் இருக்கார். யஜ்யத்துல போடக்கூடியதான திரவியம் இருக்கு பட்சத்தில் அதனால அந்த திரவியங்களை பார்த்து போடும். நல்ல திரவியமா பார்த்து பொறுக்கி போடும். ஏதோ ஒண்ணு நிருபர் போட வேண்டியதுதானே. நல்ல பொருளா இருந்தா இவன் சாப்பிடுறதுக்காக வச்சிருப்பான். முந்திரி பருப்பு அது இது நல்லா இருந்ததுன்னா இவன் வச்சிருப்பான். அது சொத்தம் விழுந்ததுன்னா சரி நெருப்புல போட்டுருந்தோம். விவகாரம் தப்பு. எது நெருப்புல போடுறீங்களோ பகவானுக்காக கொடுக்கிறீங்களோ அது 1000 மடங்கா உங்களுக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கணும். சஹஸ்ர குணமஸ்ருஷ்டம் ஆதர்ஷம் ரவி. சூரியன் ரோட்ல இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாதான ஜலத்தை எல்லாம் குடிச்சிடுறார், எடுத்துக்கிறார். அது என்ன பண்றாரு தெரியுமா? அவர் தான் வச்சுக்கல, உங்களுக்காகத்தான் மழையாக கொட்டுற. அந்த மழையாக பெய்யும் பொழுது எந்த அழுக்கா இருந்த ஜலமா இருந்தாலும் சுத்தமாக மினரல் வாட்டரா வருது சார். என்ன சுவாமின்னு அதான் உங்களுக்கு எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடியதான ஜலத்தை எல்லாம் தான் பருகி 1000 மடங்கு உங்களுக்கு ஜலத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பகவானும் நீங்க பக்தி சிரத்தையோட எதை கொடுக்கிறீங்களோ அதை தான் பெற்றுக்கொண்டு திரும்பி உங்களுக்கே கொடுக்கிறார். எந்த சமயத்துல உங்களுக்கு எப்ப கொடுத்தா உங்களுக்கு நன்னா இருக்குதோ அது போல கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அது ஹரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவா பூயதே அவிஷா இது ஹரிஹி அவத்தன் புருஷம் பகும் இது அவிஷ்வம் சூரியதே. அது மட்டும் இல்லாமல் அவிஹீர் தனியா சொல்லிட்டு அவிர் ஹரிங்கிற நாமாவே ஒரே அர்த்தமா சொன்ன. முதல்ல அவித்தை சாப்பிடுவார் அப்படின்னு, அவித்தாக இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். அப்ப ஹரிஹீன்னு இருக்க இது ஹரிஹிங்கிறது என்ன அர்த்தம்? ஸ்மிருதி மாத்திரேட பும்சாம் பாபம் சம்சாரம் வா அரதி. யார நினைத்த மாத்திரத்தினால மனுஷியாருடைய சகல பாபங்களையும் போக்கடிக்கிறாரோ அவருக்கு ஹரின்னு பேர். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷஸ்தவஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் ஸ்மிருதி மாத்திரேடைய பும்சாம். நினைச்ச மாத்திரத்தினால நீங்க ஒண்ணு அது இது ஹரின்னு நினைச்சது அவ்வளவுதான். அத்தனை பாபத்தையும் போக்கி உங்களுக்கு நல்லத மங்களத்தை கொடுக்கிறார். உங்க ஆத்துல எப்பொழுதும் நித்திய கல்யாணம் பச்சத்தோட மேலும் மேலும் நல்லதே நடந்துட்டு இருக்கா போல பண்ணிட்டு இருக்க. ஆயால் அவருக்கு என்ன பேரு? ஹரிஹின்னு பேரு. அதான் ஹரி ஸ்மிருதி மாத்திரேட பும்சாம் பாபம் சம்சாரம் வா ஹரதீதி. ஒண்ணு ஹரிஸ்வர்ணத்வா ஹரிஹி. பச்சையா இருக்காரா, கிரீன் கலர்ல இருக்காரா அவருக்கு. ஹராமியகம் ஜஸ்மம் அவிர்பாகம் கிருத்வாம் வர்ணஸ்தமே ஹரிஸ்ரேஷா தஸ்மாத் ஹரிரஹம் ஸ்மிருதா. ஹராமியகம் ஜஸ்மம். யார் என்னை நினைக்கிறாளோ அவளுடைய எல்லா விதமான பாபங்களையும் நாம் போக்குகிறது. ஹரிர் ஹரதி பாபாதி யுத்த சித்தைரபி ஸ்மிருதா. கெட்ட கொடூரமான எண்ணங்கள் இருந்தவர்கள் கூட பகவானை நினைத்த மாத்திரத்தினால் அவளுடைய பாபத்தை எல்லாம் போக்குறாரா. அனைத்தம் பாவகா. அது எப்படின்னா இஷ்டமில்லாமல் நெருப்ப தொட்டாலும் தெரியாத நெருப்பு தொட்டாலும் ஐயோ பாவம் குழந்தை தெரியாது என்ன தொட்டா சுடுங்க அதுக்காக சுடாம இருப்பேன்னு சொல்லுமா? நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாது தொட்டாலும் சுடுன்னு தெரிஞ்சாலும் தெரியாத போனாலும் சுடதான் சுடும். அதே பரவாயில்ல, யார் நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் அவர் எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கடிக்கிறார். லைட்டு நீங்க போட்டாலும் யார் போட்டாலும் இருட்டு போக்குறதோ இல்லையா? வெளிச்சம் வந்து இருட்டு போற மாதிரி பகவானுடைய எண்ணம் உங்க மனசுக்கு வந்த மாத்திரத்தினால பாப்பங்கள் ஓடி போயிடுது. ஆகையால் ஹரிஹரதி பாபாமி அனிச்சம் நிமிதம் திருட்டோ தாஸ்யேவகே பாவகா
ஆராமியம் அவிர்பாகம் பிரதுஷ்வம் எல்லா இயக்கங்களையும் அவிர்பாகமாக நான் இருக்கிறேன். வர்ணஸ்தமே ஹரிஸ்ரேஷ்டா அதே போல என்னுடைய கலர் என்ன கிரீன் கலர்ல இருக்கு. வர்ணஸ்தமே ஹரிஸ்ரேஷ்டா தஸ்மாத் ஹரிதஹம் ஸ்ருதா அதனால எனக்கும் ஹரி அரனுக்கும் இதே அர்த்தம் தான். அறன்னு சொன்னா திருடுறவர்னு அர்த்தம், போக்குறவர்னு அர்த்தம். பகவான் நினைச்ச மாத்திரத்தினால நம்ம மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான துன்பங்களையும் போக்கி விடுவார், கவலைகளையும் போக்கி விடுவார். விசேஷமாக கபாலீஸ்வரர் இந்த ஊருக்கு ரொம்ப விசேஷம். அவர் கபாலி தான், கையில ஓடத்தான் வச்சுட்டு இருக்கார். அம்பாள் மட்டும் பாருங்க தங்க கிண்ணம் கையில இருக்கக்கூடியதான கரண்டியில டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அம்மா இவருக்கு பிச்சை போட்டுருக்க. ஆனா அவர் விட நீ எப்படியாவது இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்ல பேங்க்ல, நான் இப்படியே இருக்கேன்டா விவகாரம் முழுக்க. ஆனா என்ன நினைச்ச வாழ்க்கெல்லாம் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுப்பேன், இந்த தேர்தல இருந்தாலே போடுங்கிறார் அவர். அப்படி விசேஷம். அப்படி ஏண்டா அது பகவான் நீங்க ஒரு ஒரு தரம் தரைய வடங்கி நிலை என்ன போறோம் குபேரனுக்கு தீர்த்து அனுப்பிச்சிருவாரு. என்ன ஆயிடுச்சு, அவாத்துல நிறைய காசு கொடுத்து அனுப்பு சொல்லணுமா. குபேரன் கிட்ட என்ன விவகாரம்ல அவர் நவநிதிகளை வச்சுட்டு இருக்க. அந்த குடங்கள்ல தங்கமா எதுக்கு எதுக்கு வடுவ புல்லாயிடும். அப்படி இது பாருங்க உதாத்துல ரூபாய் நோட்டு வரிசைய கிராமிலிருந்து இவருக்கு செலவழிச்சு மறுபடியும் புல்லாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும். அது மாதிரி அவர் 9 நிதியை வச்சுட்டு இருக்காரா மதவான் குடியாரு. அப்படி அத்தனை பேருக்கு அவளை கொடுப்பார் அப்படின்னு விசேஷமாக. அதனால அவருக்கு ஹரஹான்னு பேர். ஹரஹா பாபம் ஹரதீதி ஹரஹா, அதுதான் எல்லாத்தையும் கொடுக்கிறவருங்கிற அபிப்பிராயத்துல ஹரா. அதே போல ஹரி. அதுக்கப்புறம் அழகான நாம சர்வலட்சணலட்சண்யா லட்சுமிவான் சமிதிஞ்சயா சர்வலட்சணலட்சண்யா. உலகத்துல என்னென்ன லட்சணங்கள் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தான் வரும். கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், அழகுன்னு என்னென்ன அது அவருடைய சொல்லும். எதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றோட அத்தனையும் கரெக்டா அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது பகவான். அதே மாதிரியே கோபமா சரி, சாந்தமா சரி, பக்தானுகிரகமா சரி, துஷ்டசரணமா ரைட், எது எந்தெந்த அளவுக்கு எப்ப இருக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல அப்படி பார்க்கிறவர். ஆகையால் அவருக்கு சர்வலட்சண. இந்த நாம ரொம்ப விசேஷம். ரோட்ல எங்கேயோ போறோம், ஒரு மாதிரி வியக்தியை பார்த்தோம், பகவானே இப்படி நினைக்கணும். ஏன்னா நம்ம சரீரத்துல அழகோ சரீரத்துல வசதியோ எல்லாமும் பகவான் அனுகிரகத்துல. ஒரு கணம் அது நல்லன்னா ஒண்ணும் சரியா பண்ணாது. அப்படி கை காலம் இல்லாத போனா என்ன நினைக்கிறோம், அவளுக்கு பகவானை பிரார்த்திக்கணும், இவ சௌக்கியமா இருக்கணும், அடுத்த ஜென்மாவையாது எல்லா வரணும் அப்படின்னு சர்வலட்சணியும் லட்சுமிவான் சமிதிஞ்சயா பிரார்த்தனை பண்ணிக்கணும். போன ஜென்மால என்ன பண்ணினாலும் இது கரெக்டா தான் ஆட்சி முடியுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். மைத்ரே கருணா முதிதா மைத்ரியா திவாசனாலப்யா மகாப்பிரளய தாட்சிணி அப்படிங்கிற மனுஷியாளுக்கு அவசியம் ஆக வேண்டியது. நம்மளை விட புறத்துல இருக்கிறவர்களுக்கு தய இருக்கணும், அவளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா கடவுள் நாம நினைங்க அவ சௌக்கியமா இருக்கட்டும் அப்படி நினைக்கக்கூடிய நாம சர்வலட்சணலட்சண்யா சர்வைஹி லட்சணைஹி பிரமாணைஹி லட்சணம் ஞானம் ஜாயதே. கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், மூக்கால மோகத்தேன், எது நடந்தாலும் அவரால் தான். அது என்ன விருத்திட்டம் சர்வலட்சணலட்சணம் தத்ர சாது சர்வலட்சணலட்சண்யம் லட்சண்யா. அதனால அது ஒருத்தன் தான் பரமார்த்தமானது. கண்ணு காது மூக்கு நாக்கு ஏதோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் இருக்கு அப்புறம் போயிடும். இந்த சரீரம் கிளம்புறது கீழே விழுறப்ப எல்லாம் போயிடும். ஆனா அந்த பகவான் மட்டும் உண்மையிட்டே இருக்கார். எனக்கு சர்வலட்சணலட்சண்யா லட்சுமிவான். பகவான் மகாவிஷ்ணு எங்க இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் அங்க இருந்துட்டே இருப்பான். மகாலட்சுமி மட்டும் விசேஷமா பூஜை பண்ணிட்டே இருப்பான். ஒன்றும் ஒரு அனுகிரகமும் கிடைக்காது. கூட ஒரு நிமிஷம் மகாவிஷ்ணு தியானம் பண்ணுதா வந்து ஓடி ஓடி வச்சுருவான். விவகாரம் எப்படின்னா எப்பவுமே ஸ்ரீகளுடைய சுபாவம் என்ன, அவருடைய ஆத்துக்காருக்கு மரியாதை கொடுக்குறது. அவ கொடுக்கும் அது அவாவா. இப்ப எல்லாம் மாடானா பேர் வச்சு கூப்பிடுறான், அடை போடான்னு கூப்பிடுறான்.
வரக்கூடியதான குழந்தைகள் என்னன்னு புரியல. உங்களை விட கொஞ்சம் பெரியவா தானே அவ. பெரியவாளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும், ஒரு சம்ஸ்காரம் இருக்க வேண்டாமா? வேற ஒன்றும் வேண்டாம். அவ ரொம்ப வசதியில் அவளை விட நீங்க ஜாஸ்தியா படிச்சிருக்கலாம், இன்டெலிஜென்டா இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். எது ஒரு ஆசைக்கார வந்து நம்மளோட ஒரு வயசாவது பெரியவராச்ச அந்த வயசுக்காவது மரியாதை அதெல்லாம் போயிடுது. ஆனா தேவதை எல்லாம் எப்படி இருக்காளா? அவ மகாவிஷ்ணுக்கு மரியாதை கொடுத்த இடத்துலதான் தான் இருப்பான். கொஞ்சம் மரியாதை கொடுக்கலன்னு என்ன ஆயிடுச்சு, கிளம்பி போயிடுவாளாம் விவகாரம் முழுக்க. அதே மாதிரிதான் பார்வதி பரமேஸ்வராயில பார்வதியானவள் அம்பாள் அனுகிரகம் எப்ப கொண்டவங்க ஸ்ரீ வித்யோ பாசகா நாம் யதா தேவோ வர சிவா. வேற ஒண்ணும் உங்களை எதிர்பார்க்கல. பவா யதேவா யதமா சர்வா யதேவா யதமா ஈசானா யதேவா யதமா. ஒரு 8 ராமாக்கள் தினந்தோறும் காலம் எழுது எல்லோரும் சொல்லலாம். பெண்கள்னா சொல்லலாமா சார்? ஒரு டவுட் கேட்ட புருஷன் லந்தாதாசனம் பாராயணம் பண்ணலாமா? ஸ்திரீகள் விஷ்ணுதாசனம் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற இந்த டிவிஷன் அங்கே போய் சேர்ந்து வைக்கிறது விவகாரம். எல்லாம் ஒண்ணுங்க ஸ்ரீரூபம்பாஸ்மரே தேவி பும்ரூபம்பாசம்பிகாம் அதவா நிற்கலம் ஜாயே சச்சிதானந்த விக்கிரகம். எல்லாத்துக்கும் மேல சச்சிதானந்த விக்கிரகம் ஒரே ஸ்வரூபம் தான். எல்லோரும் எல்லாத்தையும் படிக்கிறார். ஆனா தினந்தோறும் நம்ம காயத்ரி மந்திரம் சொன்னதுமே இந்த 8 ராமாக்களை சொல்லிவிட்டேன். பரவாயில்ல, மனசுல நினைச்சா போறோம். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி லக்ஷ்மிவான் மகாவிஷ்ணு எப்படி இருக்கார்? தான் இருக்கிற இடத்துல தன் இடத்துல இதயத்திலேயே பகவான் அம்பாளை வச்சிருக்கானா லக்ஷ்மிவான். அதனால சமி சிந்தையா யுத்தத்துல எப்பவுமே ஜெயிப்பார். நம்ம வாழ்க்கை யுத்தமா தான் இருக்கு, சாந்தமாவா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். காலம்புரை எழுந்து எதுக்கும் ஓடுறா சார், தேடிட்டே இருக்கான், அலைஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு அலஞ்சான்னு பேர் வைக்கணும். அவன் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கான பாருங்க. இங்க போய் அங்கே போய் அது பண்ணினா தேவையா, இது பண்ணினா தேவையா, இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கானே. இந்த கவலைகளுக்கெல்லாம் பலம் வரணும். அந்த பலம் எப்படி வரணும்? பகவானுடைய அனுகிரகத்தினால சமீபின் ஜெயா. யுத்தத்துல ஜெயிக்கிறவர். வாழ்க்கைங்கிற யுத்தத்துல நாம ஜெயித்து அந்த பகவானுடைய திருவடியை அடைஞ்சு முக்கிய பெறணுங்கிறதுக்காக தான் இப்படி அழகான நாம சமீபி ஜெயா. இப்படி அசுலோ பீமோ சமயஜோ ஹரி சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மீமான் சமிஜயா அப்படிங்கிற நாமக்களை பார்த்தோம். மேல விஷ்ணரோ ரோஹிதோ மார்கோ. மார்க்கம்னா ரூட்டுன்னு அர்த்தம். அந்த ரூட்டும் அவர் தான். சில பேர் மார்க்கம்னு பேர் வச்சுக்கிறான். இந்த மார்க்கம்ங்கிறது மகாவிஷ்ணு இல்லை, நாம அது விஷ்ணரோ ரோஹிதோ மார்கோ மகீதரோ மகாபாகோ வேகவாமிதாசனா அப்படின்னு தாமோதர நாமம். பகவான் வயசுல கயிறை கட்டி அம்பாள் யசோதா மாதா பார்த்தாலாம்.